வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம், வளவனுக்கு வணக்கம். சார், ஜனநாயகன் திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரலை, இப்போதைக்கு சொன்ன தேதி அப்படின்னுட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னுட்டு அதற்கான விஷயங்கள் ஹைப் எல்லாமும் கொடுக்கப்பட்ட சூழலில் நேற்றைக்கு நீதிமன்றத்தில் CBFC சொன்ன விஷயங்கள் தான் ஒரு டெக்னிக்கலிட்டிஸ்குள்ளே போய் இந்த தடை அப்படிங்கிறது வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வரைக்கும் விஜய் அவர்களோ அல்லது தாவேகா கட்சியோ அதில் கருத்து தெரிவிக்கல. நான் எப்படி எந்த ஒரு விஷயம்னாலுமே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க கருத்து தெரிவிக்கணும். சரி, திருப்பரங்குன்றதுக்கு தான் கருத்து தெரிவிக்கல, இல்லை ஆணவ குழு அந்த மாதிரி விஷயத்தில் கருத்து தெரிவிக்கலன்னு பார்த்தா, இப்போ கடைசியாக என்னென்னா அவங்களோட சொந்த படத்துக்கே கருத்து தெரிவிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எதாக இருந்தாலும் கடந்து போயிட்டால் அது ஒரு ஒரு தீர்வு ஆகாது. ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களை ஒரு முதலமைச்சர்னு முன்னிறுத்துறீங்க அப்படின்னும் பொழுது இதை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அதாவது இது சதி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க, ஏதோ படத்தை தள்ளி போனதுக்கு. அதேமாதிரி கரூர் சம்பவத்தில் ஒரு சதி கோட்பாடு என்பது வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ அன்றைக்கி யார் காரணம்னாங்க. பட் படம்னு வரும்பொழுது சென்சார் போர்டில் நிறைய பேர் பாஜக நிர்வாகிகள் தான் இருக்காங்க. பாஜக ஆட்சியால் போடப்பட்ட அந்த தகுதி இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வித்யா பாலன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌதமி இருக்காங்க, அப்புறம் அந்த மாதிரி அந்த வகையிலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்படி அவர்கள் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க, பார்த்து அது திருப்பி ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு. படம் ரிலீஸுன்றது தாமதமாகுது. இப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ரெண்டு விஷயம். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி தான் இதற்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம், இல்லை ஒரு பயம் ஒன்று. அதை விட முக்கியம் இது வெறும் ஒரு படமாக பார்த்தா, இப்போ இது மாதிரி நிறைய படம் சென்சாருக்கு போய் டிலே ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன வரலாறுலாம் இருக்குது. ஆனால் இவர் படத்தில் நடிகராக இருந்த காரணம்னா இது இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது பேசு பொருளாக. பட் அரசியலுக்கு வந்துவிட்ட காரணத்தினால இது ஒரு பேசு பொருளாகுது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன பிரச்சனைனா, இவரோட படத்தையே இவரால் காப்பாற்ற முடியல. அதாவது தாவேகா தொண்டர்கள் ஒரு கூட்டத்துக்கு வராங்கன்னா அவங்களால அங்கே காப்பாற்ற முடியாது. படம் ரிலீஸ் அப்படின்றது தள்ளி போகுது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் யூகிக்கணும். நீங்கள் பொங்கல் அப்படின்னா நீங்கள் படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகாது. ஸோ கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு கட்சி நடத்துகிறோம், நம்மளால் ப்ரொடியூசருக்கோ, நம்மளால் தியேட்டர் உரிமையாளர்களுக்கோ, இல்லை நம்மளால் நம்மளோட ரசிகர்களுக்கோ ஒரு காலதாமதம் வந்துடக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் கவனமாக யோசிச்சுருந்தாங்கன்னா, இந்த இதுக்கு போய் பண்ணாங்க பாருங்கள், அதாவது சென்சார் போர்டுக்கு, அதை அவங்க ஒரு வேளை நவம்பருக்கு இல்லை முன்னாடியே, ஏன்னா அக்டோபர்லேயே அது படம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேசுபொருள். அப்போ முன்னாடியே அவங்க சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஏன்னா அதோட விண்டோ பீரியட் சம்டைம்ஸ் 20 டேஸ்க்குள்ளே வந்த காலமும் இருக்குது, 20 to 60 டேஸ் வரலும் போன காலகட்டமும் உண்டு. அப்போ 2 மாதம் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு 40-45 நாளைக்கு மேலே கிடைக்கலன்னும் போது அன்றைக்கே நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் அதை வேகம் காட்டி கோர்ட்டு மூலயமாவே நீங்கள் ஒரு ஆர்டரை வாங்கியிருக்கலாம். அப்போ அந்த விஷயத்தை சரியாக கவனிக்கல. விஜய் அவர்களுக்கு இது உண்மையிலே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஒரு சைடு படம் ரிலீஸ் இல்லை, அதுவே பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப சின்ன பிரச்சனை. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறமா கூட ஆயிரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா சிபிஐயோட வழக்கு. இதில் ஒரு விஷயம் பேசப்பட்டது, விஜய் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் பாலிடிக்ஸ்க்கு வராததும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் காத்திருந்தார் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டது. அப்படின்னா இது அடுத்து வர்றதுக்கு இல்லைன்னா திரும்ப பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் தான் அவர் ஒரு மாதிரி டொசைலாக போயிடுவார்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, கண்டிப்பாக இந்த கேள்வியெல்லாம் இப்போ விஜய் அவர்கள், ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு பார்ட் டைமாக பண்ணுறாரு, அவர் ஃபுல் டைமாக பண்ணலை. அதாவது நீங்கள் அரசியலில் ஒரு படத்தை வைத்து அதை வைத்து ஒரு அரசியல் லாபம் சம்பாரித்து டைமிங் பார்க்கும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவேளை இந்த படத்தை தீபாவளி ரிலீஸ்னு வச்சுருந்தாங்கன்னா இந்த நேரம் அது முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த படன்றதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தன்னை முழுமையாக அரசியல் ஈடுபடுத்தியிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இது புவர் பிளானிங், திட்டமிடுதலில் சொதப்புறது. இல்லை அவர் என்ன நினச்சிருப்பார், ஒருவேளை நம்ம பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோன்னா அது ஜனவரி வரலும் ஓடும், அப்போ February Marchல் அது பேசு பொருளாக இருக்கும், அதை வைத்து நம்ம அந்த பாப்புலாரிட்டியோடு போய் தேர்தலை சந்திக்கலாம்னு கூட யாருன்னா வியூகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் எப்படி பார்த்தாலும் அரசியலில் எதிரிங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்க எப்படி கையாளணும், அவங்க என்ன வியூகம் எடுப்பாங்கன்றதை யோசிக்கணும். அப்போ வியூகம் அப்படின்றது அவர் கம்ப்ளீட்டாக ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மையோ இல்லை அவருக்கு தெரியல. இப்போ இது இப்போ பாருங்கள், இப்போ அதாவது படம் நீங்கள் பெரிய ஆள் பக்கா மாசு, நீங்கள் போய் நின்னா 10 லட்சம் லைக்ஸ் வரும், 2 லட்சம் பேர் கூடுவாங்க. ஆனால் உங்களால் படத்தை இன்றைக்கி உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ யார் ரியல் அரசியலில் யார் பாஸு?
அப்படின்னு அவங்கெல்லாம் காட்ட ஆரம்பித்தா நீங்கள் காண போகிறீங்களா? இதுதான் அரசியல்ன்றது. படத்தில் யாரை வேணால் இழுத்து போட்டு அடிக்கலாம். சிஎம் கிட்ட போயிட்டு மிஸ்டர் 1, மிஸ்டர் 2, மிஸ்டர் 1 கிட்ட போய் சொல்லு, நான் நிற்க போகிறது அந்த தொகுதி தான், உன்னை தோக்கடிக்காமல் விட மாட்டேன், இப்படி டைலாக்லாம் பேசலாம். பட் நிஜ வாழ்க்கையில் வரும்போது அந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தையே வெளியே வர விட மாட்டாங்க. இப்போ அன்றைக்கி அந்த படம் வந்ததுன்னா அன்றைக்கி ஒரு அரசியலில் இல்லை. ஸோ அரசியல்ன்றது வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான சண்டை, ஒரு டஃப்பான ஒரு ஃபீல்டு. அதில் வந்து ஒரு சினிமா நடிகர் வந்துட்டு வரணுன்னா அவர் ஃபஸ்ட்டு தன்னை அரசியல்படுத்திக்கணும். அரசியல்வாதிகள் எதிரில் இருக்கவர்கள் எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் இடையூறு கொடுப்பாங்க, என்னெல்லாம் இன்னல்கள் வருன்றதை கணிக்க தவறுகிறார், தொடர்ந்து தவறுகிறார். இப்போ இதில் விஜய்க்கு ஆதரவாக சினிமாவிலேருந்தே ஒன்றும் பெருசாக குரல் வரலங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள்னு பார்த்தாலும் ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் வரலையும். இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் ஒரு ஆதரவு கருத்தை நீட்டியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 19(1) ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு. ஜோதிமணி சென்சார் போர்டையே ஒழிக்கணும், அது ஒரு பயஸ்டாக போயிடுச்சுலாம் பேசிட்டாங்க. பட் அதை தாண்டி போகலை அப்படின்னா விஜயிடமிருந்து இல்லை அவர் போய் தன்னை தனிமைப்படுத்தியதனுடைய விளைவாக இதை பார்க்க வேண்டியிருக்கா, சொந்த துறையிலேருந்தே வரலங்கிறத? ஒரு முக்கியமான கேள்விங்க. பொதுவாக வந்து ஒரு துறையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து குரல் கொடுப்பாங்க. அது எப்போ குரல் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு பொதுநலவாதியாக இருந்தால் குரல் வரும். நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விஷயங்கள் அப்படி நீங்கள் போகும்போது உங்களை தனியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா என் நினைவு சரியாக இருக்குனாலும் விஜய் வந்து ஒரு பெப்சியில் ஒரு பிரச்சனை, இல்லை ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது கூப்பிட்டு அதை பஞ்சாயத்து பண்ணி, இல்லை வேறு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை வந்து தாமதமாகுது, ஒரு இயக்குனருக்கும் ஒரு ஹீரோவுக்கும் சண்டை, இல்லை ஒரு ஹீரோக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் சண்டை, இல்லை படம் வாங்கிட்டு அந்த படத்தை வைத்து மிரட்டுற அந்த தன்மையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சினிமா துறையில் காசை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் காசை வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணு, இல்லைனா பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன்னா கருப்பு பணம் அதிகமாக விளையாடுற ஒரு தொழில் அது. அப்போ இந்த தொழில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் எதையுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டதோ இல்லை மற்றவர்கள் பிரச்சனைக்கு எதுவும் போனது கிடையாது. இதே வந்து விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு காட்டியிருக்காரு. ஒரு காலத்தில் வந்து சரத்குமார் ஈடுபாடு காட்டியிருக்காரு, ராதாரவி ஈடுபாடு காட்டியிருக்காரு, அதுக்கப்புறம் விஷாலுமே வந்து ஈடுபாடு காட்டியிருக்காங்க. அப்போ இவர்கள்லாம் ஈடுபாடு காட்டும்போது வந்து அந்த துறை வந்து அந்த துறையில் சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கும். பட் விஜய் சாரை பொறுத்தவரை என்னென்னா அவர் உண்டு, அவர் படம் உண்டு, அவர் படம் ஓட்டம் உண்டு அப்படின்ற மாதிரி போன ஒரு கேரக்டர். அப்போ அவருக்கு வந்து இன்னும் குரல் வரலன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, மீறி அப்படி குரல் வந்தால் நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வரும், நம்ம படங்களும் திரையிடுவதில் சிக்கல் வரலாம். அதனால் பொதுவாக இந்த அரசியல்வாதிகளை பற்றி எதிர்த்து நடிகர்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு வர்றது கிடையாது. ரெண்டாவது, அந்த நெஞ்சு தைரியமும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. படத்தில் வேணால் காட்சியில் வேணால் வில்லன் வந்து அரசியல்வாதியாகவும் வில்லனை காவல்துறை அதிகாரியாகவும் காட்டி படத்தை எடுப்பாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது அவர்கள் சாதாரண மனிதருக்கு காட்டக்கூடிய அந்த தைரியம் இருக்கு இல்லைங்களா? ஜோதிமணி அவர்களை இதே ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கி ஆதரவாக பேசுகிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சாமானியன் போயிட்டு தொகுதிக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நிறுத்தி கேட்குறாப்புல. அப்போ அந்த சாமானியனுக்கு ஒரு வாக்காளனுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் என்பது காட்சி ஊடகத்திலையோ இல்லை திரைப்படத்திலையோ வரக்கூடிய இந்த நடிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதே சம்பவம் செல்வ பிறந்தகைக்கும் நடந்தது அவருடைய தொகுதியில். இவ்வளோ நாள் வரல, இப்போ எதுக்கு வரீங்க அப்படிங்கிற இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்போது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இரண்டாவது, நீங்கள் வந்து ஏன் வந்து மற்றவர்கள், அதாவது அரசியல் ரீதியாக இன்னும் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் வரல அப்படின்னா, அவர் வந்து அதிமுக ஒரு காலத்தில் ஆதரவு கரம் கொடுத்தது. ஆனால் அதிமுகவை பற்றி அவர் வந்து ரொம்ப அதாவது அலட்சிய போக்கு. அது ஒரு கட்சியே இல்லை, அவங்களாம் சிலபஸே இல்லைன்றாங்க. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கிறாங்களா இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சப்போர்ட் பண்ணாலும் அவர் வந்து இந்த சைடு வரா மாதிரி இல்லை. விஜய் தனியாக தான் போகிறாருன்ற மாதிரி தான் சமிக்கைகள் இருக்குது. ராஜேந்திர பாலாஜியோட புவர் பொலிட்டிக்கல் ரீடிங், அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, இந்த சைடு பொலிட்டிக்கல் ரீடிங்னு பார்க்கும்போது திரு மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், இல்லை ஜோதிமணி அவர்கள் ஆகட்டும், தீய சக்தி திமுகன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தீய சக்தி கூட கூட்டணி வைத்து தான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஆர்டிகல் 19 பேச வேண்டியதில்லை. எவ்வளோ பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எவ்வளோ சாமானியர்களோட பேச்சுரிமை முடக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் வந்து இது ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாதெல்லாம் மத்திய அரசெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அன்றைக்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பற்றி பேசலை. இப்படி ஒன்று இருக்கிறதே இவங்களுக்கு தெரியுன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் ஊடகத்தில், அதாவது ஊடகத்தில் வேலை செய்கிறவங்க இல்லாதப்பட்டவங்க, மாத சம்பளத்துக்கு வேலை போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு அடக்குமுறை, ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருந்தார், ஊரை விட்டே ஓடினார். அவர் ரொம்ப பாப்புலராக இருந்தார் சொல்லிட்டு. அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் எதுவுமே பேசலை. இன்றைக்கி விஜய் சாருன்னும் போது ஆர்டிக்கிளுக்கு போயிட்டாங்க, ஆர்டிக்கிள் 19.
அதில் நீங்கள் வந்து திமுக விட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் விஜய் சாருக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அன்றைக்கி மெர்சல் படம் வந்த பொழுது ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சாருன்னா அன்றைக்கி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் விஜய் சொல்கிறது உங்கள் கூட்டணியை வீழ்த்தணுன்றது. உங்கள் கூட்டணியை வீழ்த்தணும்னு சொல்கிற ஆளை நீங்கள் வந்து எப்படி அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அரசியல் ரீதியாக எடுப்பீங்க, இல்லை தார்மீக ரீதியாக எடுக்க முடியும், இல்லை கூட்டணி தர்மம் எப்படி பார்த்தாலும் கணக்கு உதைக்குதே. விஜய் என்ன சொல்கிறாரு, திமுக தீய சக்தி. அப்போ திமுகன்ற தீய சக்தி கூட காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா அதுவும் தீய சக்தி. இந்த ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன், இந்த ஆட்சியை தோக்கடிப்புன்றது அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணுறவருக்கு இன்றைக்கி நீங்கள் ஆதரவு குரல் நீக்கிறீங்கன்னா இல்லை கொடுக்குறீங்கன்னா என்ன விதமான அரசியல்? இப்போது டிடிவி தினகரன் வெளியில் போயிட்டார். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அதிமுகவில் வந்து இபிஎஸ் இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறாரு. முதலமைச்சராக இருக்கிறதா நான் எப்படி அப்படின்னு ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறாரு. அப்புறமா ஒரு சில நேரத்தில் என்ன சொல்கிறாரு, அரசியலில் வந்து எதிரி துரோகம்லாம் பார்க்க முடியாது, தேர்தல் நேரத்தில் பார்க்க முடியாது, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தோக்கடிக்கணும்னா ஒரு சில வியூகங்கள் எடுக்கணுன்றாரு. அப்போது இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். ஜோதிமணி அவர்களோ இல்லை மாணிக்கம் தாக்கூர் வைக்கிறதும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அவங்க அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது பாருங்கள். பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன, டிடிவிக்கு டிஎம்கேவை தோக்கடிக்கணும். விஜய் சாருக்கு என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா, டிஎம்கேவை தோக்கடிக்கணும். அப்போது இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் டிடிவி இங்கே வந்து அரசியலில் கவனித்து வார்த்தையை விடுறாரு. அந்த ஸ்டாண்ட்ஸு பாருங்கள். ஒரு நேரத்தில் வந்து இபிஎஸ் அவரை ஏற்றுக்க முடியாதுன்றாரு, இன்னொரு நேரத்தில் நான் திமுகவையும் வீழ்த்தணுன்றாரு. அப்போது ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லாமல் ஷட்டு அண்ட் க்ளோஸாக பண்ணாமல் அதை ஓப்பன் டிஸ்கஷனில் வச்சுருக்காரு. இதை இவங்க காங்கிரஸை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூட்டணி தோக்கணும்னு சொல்கிற ஆளுக்கே ஆதரவாக பேசணும். அப்போது இதெல்லாம் தான் முரண். இதே அவர்கள் ஓபிஎஸ்ஐ இது மாதிரி ஒரு முரண் முன்னாடி பண்ணியிருக்கிறார். என்னென்னா திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, அதிமுக வழியோடமிச்சு அப்படின்னு நான் சொல்லலை, மற்றவங்க சொன்னாங்க. அப்போது மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, என்ன இது அரசியல் நிலைப்பாடில் இவர் வந்து சமரசம் ஆகிறாரு, இவர் மாற்றி பேசுகிறாரு, பிரச்சாரம் ஒன்றா இருக்குது ஆனால் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குன்னா மக்களுக்கு எந்த அரசியல் தலைவரும் தனக்கு எதிரான ரிப்போர்ட் வந்தாலும் வெளியில் அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க 3% தான் வந்திருக்கு அப்படின்னு யார் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதாவது அவங்கள பொறுத்தவரையில் என்னென்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, 40% மேலே இருக்குது. அது சம்டைம்ஸ் 45 இருக்கலாம், 42 இருக்கலாம், ஆனால் 40க்கு மேலே இருக்குன்னு தான் பேசு பொருள் இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மைக்ரோஸ்கோப் எடுத்து வச்சு ஒரு சர்வே வந்திருக்கு, அதில் பாருங்கள் எங்களுக்கு 3% தான் இருக்குது, இப்படியே போச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போய்ட்டு இவங்களே வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. இன்னொன்றுங்க, தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகையில் பேட்டி, எங்கே யார் போய் மைக்கு போட்டாலும் ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்னா அதை கடந்து போகலாம். அண்ணா அறிவாயத்துக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே பேச வேண்டிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து ட்வீட்டு போடுறீங்க, தொடர்ந்து கருத்து தெரிவிக்கிறீங்க, தொடர்ந்து ஒரே மாதிரி பேசுகிறீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசி முடிஞ்சவொடனே மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார். மாணிக்கம் தாக்கூர் பேசினவுடனே கிரீஷ் சோடாங்கர் அவர் ஒரு கருத்து சொல்கிறார். அவர் ஒரு கருத்து சொன்ன உடனே செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொல்கிறார். செல்வ பெருந்தகை சொல்லி அதை அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஜோதிமணி கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து கட்சி நடத்துகிறீங்களா இல்லை சர்க்கஸ் நடத்துகிறீங்களா? சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் 2 பேர் இப்படி போயின்னு வந்துட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு பஃபூன் பல்டியேஷன் வருவார், இங்கே ஒரு அம்மா வந்து கிளி எடுத்துன்னு வந்து இப்படி காட்டும். காட்சியாளர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அது ஓகே, சர்க்கஸ்க்கு ஓகே, அரசியலுக்கு அப்படி பண்ணுறது கரெக்டாக? ஒரு கருத்து ஒத்த கருத்தாக இருக்கணும். அப்போ தலைமை மீது இன்னொன்று, இதில் ராகுல் காந்தி வந்து இந்த நெருப்பை வந்து கொளுத்தி விட்டு விளையாடுறார். இந்த வார்த்தையை நான் இதுக்கு முன்னாடி சொன்னது. இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 80 நாளில் வரப்போகுது, இல்லை ஒரு 90 நாளில் வரப்போகுது. 3 மாதம் முழுசாக கிடையாது. ஜனவரி வந்துச்சு, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தேர்தல் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை ஓட்டு என்றது வேணால் மேலே போகலாம். அப்போ உங்களுக்கு கையில் 100 நாள் இல்லாத பொழுது இந்த மாதிரி விமர்சனம், இந்த மாதிரி விஷயம் வருதுன்னும் போது ஒரு தலைமை வந்து ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எது வேணா இருக்கட்டும், எங்களுக்கு திமுக வேணாம், நாங்கள் வந்து அங்கே போகிறோம். இந்த சலசலப்பெல்லாம் உருவாக்குறதுன்றது எந்த ஒரு கட்சியுமே ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கும்பொழுது மக்களுக்கு வந்து கோபம் வந்து வரும், இயல்பு அது. அந்த கோபம் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்சி போயிடும். அந்த கோபம் கம்மியாகவும் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்தால் ஆட்சி வரும். இந்த மாதிரி இந்த கூட்டணி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சலசலப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பஞ்சாயத்தை தான் பார்க்க முடியும். அவங்களால ஒரு எஃபெக்டிவான ஒரு பிரச்சாரம் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. இதே தான் அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி பண்ணுச்சு. அதிமுக தோற்றதுக்கு அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஒரு காரணம். அப்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இட்டுன்னு போய் நீங்கள் விடுறீங்க. ஒரு நாள் இப்போ என்ன ஆகும், இப்போ முதல்வர் வந்து போயிட்டு பத்திரிகையாளர் சந்திக்கிறாருன்னா இந்த கேள்வி தானே பிரதானமாக வைக்கப்படும். காங்கிரஸ் உங்கள் கூட்டணியிலேருந்து வெளியில் போதாமே, காங்கிரஸை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ அவர் வந்து என்ன நினச்சிருப்பாரு,
பாசிச பாஜக இது எப்படி அவங்க மத்திய அரசு பண்ணாங்க, மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல அப்படின்றது அந்த கவனம் போய் இந்த கவனம் வரும். அப்போது இதுதான் நீங்கள் கூட்டணியை பலப்படுத்துறதா? மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு அவர் அப்போது நீங்கள் வந்து பலவீனமாக இருக்கீங்க, ரைட்டு. கட்சியை பலப்படுத்திட்டு சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதா, இல்லை சீட்டை அதிகமாக வாங்கின்னு கட்சியை பலப்படுத்துவீங்களா? புதுசாக இருக்குது இது. எந்த ஒன்றுமே எடுத்த உடனே யாருமே போய் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறது கிடையாது. கட்சி அங்கே நிர்வாகி பூத்துக்கால் போராட்டம், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து மக்கள் நன்மதிப்பை எடுத்து அங்கங்கே தலைக்கர்த்தாக்களை உருவாக்கி விட்டுட்டு தான் ஒரு கட்சி வந்து சட்டமன்ற உறுப்பினர் பிடிக்கிறது, ஆட்சி பிடிக்கிறதுக்கு போனோம். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. மேலே வந்து கூடாரம் காலியாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து எம்எல்ஏ கொடுத்தா நாங்கள் பலமாகிடுவோம். இப்போ கொடுத்த எம்எல்ஏக்கு நீங்கள் 18 பேருக்கு என்ன பலமான அரசியல் பண்ணீங்க? ராமசாமி சார் இருக்கார், கரி ராமசாமி சார், கேஆர் ராமசாமி சார். அவர் என்ன ஒரு பயங்கரமான ஃபோர்ஸாக சுயேட்சைன்னு எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்காரா? சரி, இப்போ வசந்தகுமார் அவர்கள், விஜய் வசந்த் இருக்கிறாரு. ஐயா, வசந்தகுமார் மீது மக்களுக்கு இருக்கிற அன்பு பாசம் அது வந்து ஒரு நாள் பூரா பேசலாம். அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாக போகாது, அது 10 அடி 15 அடி பாயும். பட் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இருக்கிற நிலைமையில் அந்தளவுக்கு அவர் வந்திருக்காரா? சரி, மாணிக்கம் தாக்கூர் அவர் போயிட்டு இப்போ கூட்டணியெலாம் விஜய் கூட்டணியில் போய் இப்போ கூட்டணி வேணுன்றாங்களா? இவங்கள எத்தனை பேர் இந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, உண்மையிலேயே உங்களோட நோக்கம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளரணுன்னா உங்களோட எம்பி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள்லாம் விருங்குகிற தாவேக்காவோட போய் நிற்கிற நெஞ்சு தைரியம் உங்கள் எத்தனை பேருக்கு இருக்குது? அதில் கூட இடைத்தேர்தல் வரும், அதில் கூட நிற்கலாம். நீங்கள் எம்எல்ஏ வாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஓபிஎஸ் வந்து எம்எல்ஏக்கும் நின்னார், எம்பிக்கும் நின்னார், ஷிஃப்ட்டு பண்ணார்ல. லோக்கல் பாலிட்டிக்ஸு நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் ஷிஃப்ட்டு பண்ணுறது. அந்த மாதிரி ஷிஃப்ட்டு பண்ண உங்களை எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? சரிப்பா, நாங்கள் காங்கிரஸ் எம்பியெல்லாம் ரிசைன் பண்ணுறோம்ப்பா, எங்களுக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் ப. சிதம்பரம் இல்லை, உங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் இருக்குதா? பலம். சரி, நீங்கள் அதாவது இப்போ உங்களோட நோக்கம் என்ன? கட்சியை வந்து பலப்படுத்தி விட்டு தானாக பெருசாக ஆகணும். 60 வருஷமாக நாங்கள் வந்து இந்த மண்ணில் தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து வளராமல் தேஞ்சி போயிட்டோம். சரி, வளர்ந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? சேவை பண்ண போகிறீங்களா? இல்லை எங்கன்னா போயிட்டு சர்ச்சில் உட்காந்து பைபிள் படிக்க போகிறீங்களா? இல்லை எங்கன்னா கோயிலில் உட்காந்துட்டு மந்திரம் போட்டு புரோகிதம் பண்ண போகிறீங்களா? இல்லை எங்கன்னா வந்து மசூதியில் போயிட்டு 4 பேர் வரவங்களுக்கு புத்திமதி சொல்ல போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அரசியல் தான் பண்ண போகிறீங்க. அரசியல் பண்ணால் முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சருக்கு முகம் இருக்கா இன்றைக்கி? எதுவுமே கிடையாது. இல்லை, அவங்க தான் 3 கேபினெட்டு, அதில் ஒருத்தர் மைனாரிட்டியாக இருக்கணும், ஒருத்தர் ஓபிசி, இன்னொருத்தர் பட்டியல் சமூகம். வேலைக்கு ரிசர்வேஷன் பிரகாரம் இல்லை அரசியல் பண்ணுகிறீங்களா? அரசியலில் வந்துட்டுங்க, ரிசர்வேஷன்ன்றது அரசியல்வாதி இல்லாதப்பட்டவர்களுக்கு மக்கள் தேவை புரிந்து கொடுப்பது. நீங்கள் ரிசர்வேஷனை பார்த்துக்கிட்டுலாம் பதவி போட்டிங்கன்னாலாம் அது வந்து சரியாக வராது. உதாரணம், சென்னை மேயர் பிரியா அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள் ரிசர்வேஷன் பார்க்கல, சக்ஸஸ் ஆஸ் அ மேயர். மீனவர் யார்? மா சுப்பிரமணியன், அவருக்கு ரிசர்வேஷன், அவர் என்ன கம்யூனிட்டி ஜாதியெல்லாம் பார்க்கல, மேயராக போட்டாங்க, சக்ஸஸ். சைதை துரைசாமி, அவர் என்ன மதம் ஏது என்ன இது இனம் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை, எம்ஜிஆரோட தீவிர தொண்டன் ரசிகன், பெரிய பெரிய பொலிட்டிஷியன், சக்ஸஸ். ரிசர்வேஷனை பார்த்து இதோ சித்தாந்தம், இதோ திராவிடம், இதோ ஒரு கீழே இருந்து தூக்கி விடுறோன்னு சொல்லிட்டு மேயர் பிரியாவை போட்டிங்க. பிரியா அவர்களால் எந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சிக்கு நல்ல பேர் வந்திருக்குது, எந்த அளவுக்கு கெட்ட பேர் வந்திருக்குதுன்னு மக்கள் சாட்சி. இல்லை போராடுறாங்க பாருங்கள் தூய்மை பணியாளர்கள், அவர்கள் சாட்சி. நான் எதுவும் சொல்லலை, பார்க்குறவங்களுக்கு புரியும். ஒரு திட்டமாலையோ இல்லை வந்து ஒரு சென்னை வந்து பாம்பே கார்பரேஷனு இல்லை லண்டன் கார்பரேஷனுக்கு நிகராவோ இல்லை குறைஞ்சது விஜயவாடா கார்பரேஷனு ஹைதராபாத் கார்பரேஷனை விட இது நல்லா பண்ணுது. அந்த லெவலுக்கு எதனா போயிருக்கா? எதனா ஒரு விஷயத்தில் போன காலத்தில் அம்மா உணவகத்தில் வந்து சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஈஜிப்துலேருந்துலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆந்திராலேருந்து வந்து படிச்சுட்டு போனாங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி இவர் மேயராக வந்து மா சுப்பிரமணியன் இருக்க போது ஒரு சில திட்டம்லாம் வந்து கான்சுலேட் ஜென்டர்லேருந்து பாராட்டினாங்க. பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் டிஜிட்டைசேஷன் ஆகிட்டு கான்சுலேட் ஜென்டர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரும் போய்ட்டு நோட்டரி பப்ளிக் முன்னாடி வந்து 100 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண வேணாம். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், இது 2 இருந்தால் சென்னை மாநகராட்சி சர்வரில் போய்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், சர்டிஃபிகேட் ரெடி. எந்த அதிகாரிக்கும் போய் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை. யார் பண்ணது? 2 ஒரு ராஜேஷ் லக்கானி அப்போ கார்பரேஷன் கமிஷனரு, மா சுப்பிரமணியன் அப்போ மேயர். அதே மாதிரி அம்மா உணவகம் சிறப்பான திட்டம். அது யாரோட சிந்தனையிலேருந்து வந்துச்சு?
சைதை துரைசாமி அவர்களோட சிந்தனையிலேருந்து வந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ அதை பயன்படுத்தி கொண்டு அதை விரிவாக்கம் பண்ணாங்க. அப்போது இப்படி இருக்கணும். திருப்பி திருப்பி வந்து நாங்கள் எங்களுக்கு 3 கேபினெட்டு, அதில் 1 ரிசர்வேஷனு, அதில் ரிசர்வேஷன்ன்றது படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு ஓகே, அரசியல் ரீதியெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா அது சரியாக வராது. அந்த தகுதி இருக்கிறவராக இருக்கணும். இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு, என் பார்வையில் அவர் என்றைக்குமே முதலமைச்சர் வேட்பாளர் தான். அவருக்கு ரிசர்வேஷன் தேவை கிடையாது. அவர் அப்படி பார்க்கக்கூடாது, ஏதோ ஒரு பட்டியலினத்துக்கான ஒரு தலைவராக. ஏன்னா இஸ் மோர் குவாலிஃபைடு தென் தேட். நீங்கள் ஒரு ரிசர்வேஷனில் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தரை தூக்கி விடுவீங்க, அவர் 4 பேர் தூக்கி விடுற நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. அப்போது இதுதான் அந்த அரசியல் புரிதல். காங்கிரஸ் கட்சிக்கு எந்த நேரத்துலையும் அதே மாதிரி வந்து சாதியை பார்த்து அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு ஆளை போடுவாங்க. இன்னுமுமா அதே மாதிரி இருக்கிறீங்க? அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன நடந்துக்கிறீங்க? ஒரு 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 பேசுகிறது வெளியில் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு சரி ரைட்டு இப்படி வருவோம். ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா? சரி, இப்போ திமுகவில் வந்து நிறைய பேர் மாவட்ட செயலர் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் போடலை. என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு அதை பற்றி எதுனா பேசியிருப்பீங்களா? கூட்டணியில் தானே இருக்கீங்க. ஏன்னா 4 பேரை வளர்த்து விடணுண்ணே, அப்போ தான் பட்டியலின மக்கள் வந்து நமக்கு வருவாங்க. அருந்ததியர் சமுதாயத்தில் ஒரு ஆள் நல்லா சொல்கிற மாதிரி இப்போ இவர் எப்படி இருக்கார், பொன்முடி எப்படி இருக்காங்க, நேரு எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எடுத்துகிட்டு வரணும்ண்ணா. அப்படி அந்த எண்ணம்லாம் வெளிப்படுற மாதிரி தெரியல. சும்மா இந்த நேரத்துக்கு இது வசதியாக இருக்குது. 3 கேபினெட்டு, ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொன்று போட்டு ஒவ்வொன்றுத்தில் போட்டு அதே இது ரெயின்போ மாதிரி சும்மா காட்டுறதுக்கு, சிவப்பு, பச்சை, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு அப்படின்னு ரெயின்போ மாதிரி காட்டுறதுக்கு பேசுகிறது. அவங்களுக்கு வந்து முகாந்தரமும் இல்லை, அதற்கு உண்டான வாக்கு விகிதாச்சாரமும் இல்லை. வாக்கு விகிதாச்சாரத்தை நீங்கள் எங்கே தொலைச்சிங்க? மக்கள்கிட்ட தொலைச்சிங்க. எதை எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும். நீங்கள் திமுக கிட்ட போட்டி சண்டைன்றது இந்த நேரத்தில் ரைட்டு. பட் உங்களுக்கு உண்மையிலே வாக்கு விகிதாச்சாரம் இன்னும் திருப்பி காங்கிரஸ் பழைய மாதிரி வலுப்பெறணும், காங்கிரஸும் திருப்பி திமுகவையும் அதிமுகவும் வீழ்த்தி இங்கே ஆட்சியில் பங்கு பெறணும், இல்லை ஆட்சி அமைக்கணும்னா நீங்கள் மக்கள்கிட்ட தான் போகணும். அறிவாலயத்தில் உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டு, இல்லை தாவேக்காக்கு ஆதரவாக ட்வீட்டு போட்டுக்கிட்டு, இல்லை விஜய் அண்ணா ரொம்ப சூப்பர், எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு பேசுறதுனாலலாம் உங்களுக்கு அந்த இழந்த செல்வாக்கு. விஜய்க்காக விஜயே பேசாதப்ப நீங்கள் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை தான் கரெக்டாக சொன்னேன். இவ்வளோ நேரம் பஞ்சாயத்தையும் 1 நிமிஷத்தில் புடிச்சிட்டிங்க நீங்கள். அவரே பேச மாட்டேன்றாரு, யார் காரணம்னு. எங்க பாசிச பாஜக 2 வார்த்தை, பாசிச பாஜக சொல்லி இப்போ சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்றாரு. பிஎம் சார் உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் பனையூர் ஆஃபீஸில் இருப்பேன், ஆமாம் என் தொண்டர்களை பொங்கல் கொண்டாட விடுங்கன்னு ஒரு வீடியோ, அதே டைலாக்ல அப்படியே ரைட்டு. அதெல்லாம் சொல்ல மாட்டார் சார். பிஎம் சார், பிஎம் அங்கிள்லாம் சொல்ல மாட்டார். சிபிஎஃப்சி சேர்மன் கூட. அதாவது படத்தில் காட்டின டைலாகையும் படம் சம்டைம்ஸ் உங்களுக்கு பழைய காலத்து தூர்தர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒன்று போட்டு நொயின்னு இருக்கும், இல்லைன்னா அதே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி தாவேக்காவோட நிலைமை என்னன்னா இப்படியே அமைதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்புறம் இவர் செங்கோட்டையன் அவர் வந்து இது என்னங்க சதியா? சதி என்பது மக்களுக்கு தெரியும், ஜனநாயகன் ஒண்டி வெளியில் அதான் வரலையே. சரி, யாருனால வரல அதையாச்சும் சொல்லுங்கள். மக்கள் விரோத சக்திகள் யாருப்பா? அது சொல்ல மாட்டோம்ப்பா. யாரோ யாரோடு யாரோ யாருடன் யார் யாரோன்னு அப்படியே பாட்டு பாடினே போக வேண்டியதுதான். அதனால் பாருங்கள், ஒரு தேசிய கட்சியோட போட்டி போடணும்னு ஆசைப்படுறாங்க, மாற்றுலாம் சொல்கிறாங்க, ஒரு ஆளுகின்ற கட்சியை இது பண்ண உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் பேச மாட்டேன்றீங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, கோடிட்டு காட்ட வேணாம். உண்மையிலே சண்டை கோழி நாங்கள் சண்டை செய்ய தான் வந்துருன்னா அட்லீஸ்ட் அந்த அந்த பிடரியாச்சு இப்படி வெளில வரணும்ல. கோழி அப்படியே அமைதியாகவே இருக்குது, ரிங்கை விட்டு வெளில வராமல். ஆனால் பேசும்போது பாருங்கள், நானும் பார்க்குறேன் இந்த இந்த எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஏஐயில் ஃபுல்லாக விஜய் வந்து இப்படி நடக்கிற மாதிரி, அப்படி போகிற மாதிரி, கோட்டையில் கொடியேற்றுற மாதிரி பூரா எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடு தான். எலெக்ஷனும் அப்படியே தான், ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் தான். அதாவது அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த டைனோசர், இந்த ஜுராசிக் வேர்ல்டு படம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஏஐயில் வந்து டைனோசர் இப்படி நின்று இருக்கிற மாதிரி நடக்கிற மாதிரியே இருக்கும். அநேகமாக அந்த மாதிரி எதனா ஒன்று ஜெனரேட் பண்ணி 234 தொகுதியிலையும் சுற்ற விடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் விஜய் வந்து விட்டேன், ப்ளீஸ் ஓட்டு போடுங்க. போய் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், என்ன இது ஒன்றும் காணோம் உள்ள. அந்த மாதிரி ஏஐ ஜெனரேட்டடு தான் ஃபுல்லாக. பாவம், அவங்க கட்சிக்கு அவங்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்கு அவங்களே யாரும் தயாராக. அவ்வளோ பயம் மோடிஜி சர்க்கார் மேலே. சர்க்கார் படம் எடுத்தால் பத்தாது, சர்க்காரை எதிர்த்து கேள்வி கேட்க அந்த இது வேணும். இன்னொன்று, படத்துக்காக கேள்வி கேட்டு சிபிஐ கிட்டே போகும்போது படத்துக்காக கேள்வி கேட்டேன். படத்துக்கே இவ்வளோ பிரச்சனைனா 41 பேர் செத்ததுக்கு எவ்வளோ பிரச்சனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பித்தாங்கன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், வெறும் திமுக மீது இவர் விமர்சனம் வைக்கிறார், திமுக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து அடித்தா இவரோட நிலைமை என்னன்றது.
கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வார். இன்னும் அடிக்கவே இல்லைங்க. இன்னும் அடிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் இது கூட சொல்கிறாங்க, இது வந்து சதியா, இது வந்து பயம்புத்துறதா. அதாவது இது சதியோ பயம்புத்துறதோ எல்லாம் இல்லை, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. பயம்புத்துறதுனா கைது செய்யுது, இன்னும் அங்கெல்லாம் போவே இல்லை. இதுக்கே இன்னொன்று சொல்கிறாங்க, அநேகமாக 12ஆம் தேதி அவர் போக மாட்டார், டைம் வாங்குவார்னு. டைம் வாங்கினாருன்னா அவருக்கு தான் நஷ்டம். ஏன்னா தேர்தல் நேரம், இப்போவே போயிட்டு சீக்கிரமாக எக்ஸாம் எழுதிட்டா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரியும். உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப சிக்கல். பாப்போம் சார். விரிவான ஒரு 2 மணி நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார். நன்றி.